ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து எங்களுக்கு பெருமையான ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா மகாநதி சீரியலுக்கு அவ்வளோ ஒரு எப்படி சொல்றது ஏகோபித்த வரவேற்பு நீங்க எங்களுடைய பொது ஊடகங்கள்ல பார்த்தோம்னா அந்த அன்பை நீங்க வந்து பெற்றிருக்கலாம். அதற்கு முழு காரணம் இன்னைக்கு காவேரியா இருக்கட்டும், நம்ம விஜயா இருக்கட்டும், சாமிநாதனா இருக்கட்டும், உங்களாலதான் இவ்வளவு பேர் அவங்களுக்கு. நீங்க ஒரு சத்தம் போடுங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு மாதிரி இவ்வளவு பேர் இருக்கீங்க, இவ்வளோ கிரௌடு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். கேட்கல என்னது? ஓ இதோட அதிகமா. ஓ ஓகே 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 தேங்க்யூ. இது மாதிரிலாம் நான் சென்னையில் தான் பார்த்துருக்கேன். கடல் கடந்து ஒரு மலேசியாவில் இவ்வளோ பேர் எங்களுக்கு ஃபேன்ஸாக இருக்கீங்க அப்படின்றப்போ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு பெரிய வெற்றி அடைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. இந்த லவ் அண்ட் சப்போர்ட் வந்து கடைசி வரைக்கும் இருக்கும். நான் சொல்லுவேன். ஒரு கேள்வி சார், முதல் கேள்வி நான் கேட்கிறேன், அடுத்த கேள்வியும் அவங்க கேட்பாங்க. சார் சாமியும் அவங்களையும் சேர்ப்பீங்களா சேர்க்க மாட்டீங்களா? பாத்தீங்களா ஆதங்க சார், ஆதங்க பொங்கி வருது சார். இதுக்கு நான் ஒரு பொழுதும் பாஸ், ஏற்கனவே நாம ஒரு பொழுதுதான் நாம குடியிருக்கிற வீட்டுக்கு 5 மாசமா வாடகை கொடுக்கல. ச்சே, ஓப்பனிங் சீன்லயே அவமானமா. சாமியும் லக்ஷ்மி பிரியும் சேர்க்க முடியாது. காவேரி விஜய் சேர்க்கறதுக்கு வழி பண்ணுவோம். அப்பா அடுத்த கேள்வி சார். அடுத்த கேள்வி அவங்க தான் கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால மா 3 பேர் மட்டும் வரலாம், அடிச்சு புடிச்சு வரலாம், அமைதியா வரலாம். சார் பயந்துட்டு காவேரி பயந்துட்டு அடிக்கிற மாதிரியே வருவீங்க. சேக்கன் கொடுத்து இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கங்க. பாஸ் நல்லா இருக்கீங்களா? அப்பா என்ன வேலை பாக்குறாரு? குளத்து வேலை பாக்குறாரு. இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார். ஒண்ணே நான் ஒண்ணே கேக்குறேன். இப்ப நாக்கப்படுகிற மாதிரி கேக்குறேன். புகா ஒண்ணா இருந்து சண்டை போட்டாலும் ஒண்ணா புகா குமரன் கங்கா நீயா கூட சேர்த்து வச்சிருக்கீங்க சார். அவங்க கூட ஒண்ணா சண்டை போடுறீங்க சொல்லுங்க. இவங்களை மட்டும் ஏன் சார் பிரிச்சு வச்சுக்க சார்? உங்க வீட்டுக்குள்ள இது என்னது? லவ் பேட்ஸ். உங்க வீட்ல மட்டும் லவ் பேட்ஸ் வளர்ப்பீங்க, ஆனா உங்க வீட்டுக்குள்ள ஒரு லவ் வந்தா எதிர்ப்பீங்களா? இப்படி கேட்கணும். நீங்க ஒண்ணா வச்சாலும் பிரிச்சு வச்சாலும் பிரச்சனை தான். ஆனா அதுக்கு ஒண்ணா வச்சு நீங்க பிரச்சனை கொடுக்கலாமே சார். இந்த குழந்தை முகத்தை பாத்தீங்களா சார்? எப்ப சேர்த்து வைப்பீங்கன்னு எவ்வளவு ஏத்த பாருங்க சார். லைக் நான் உங்களை சேர்த்து வச்சா நீங்க இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்களா? நான் உங்களை பிசிக்ஸ் வச்சதுனாலதான் வந்து எங்களை மலேசியா கூப்பிடுறீங்க. அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ, என்னடி கலர் கலரா ரீலா விடுற? பாயிண்ட். நீங்க 1000 எபிசோட் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லையா? 1000 எபிசோட் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அவங்க சேர்க்க முடியாது. கொஞ்சம் கூட மெமரி சேருவாங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி குமரன் கந்தா அப்புறம் வந்து நிவின் யமுனாவெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு இந்த பிரச்சனை சாதாரண வரைக்கும் அவங்க பிரிச்சிருக்கிறது நல்லது. இதெல்லாம் ஒரு பொழப்பா பாஸ்? தமிழ்நாட்டுல இப்ப இதுதான்டா ஹாட் பிசினஸ். யார் சாமி நீங்களா? மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? சென்னையில இருந்தா எங்க வாழ்க்கை எங்கயோ. இவ்ளோ ஒரு ஃபிக்ஷனான ஒரு ஸ்டோரிக்கு இவ்ளோ லவ் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் யூஸ்வலா கிண்டல் பண்ணுவேன் சீரியல் எல்லாம் போரிங் அப்படின்னு. பட் இவங்களோட லவ் பார்க்கும்போது எவ்ரி பெயின் இஸ் வர்த் இட். ஸோ the real காவேரி இல்லை உண்மையிலே ரொம்ப தேங்க்யூ மட்டும்தான் சொல்ல முடியும் உங்க எல்லாருக்கும். இவ்வளோ லவ் கொடுக்குறீங்க. ஷூட்டிங்கில் நிறைய ஃபேஸ் பண்ணுவாங்க, நிறைய நெகட்டிவிட்டி, ஹேட்ரட், இதெல்லாம் தாண்டி அந்த ஒரு நல்ல கமெண்ட் வரும்ல, அதில் வந்து அவங்களுக்கு அப்படியே ஒரு பூஸ்ட் இருக்கும். ஸோ அந்த ஒரு பாசிட்டிவிட்டிக்காக ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே என்ன சொல்லுங்க? தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் நம்ம சாய் முன்னாடி ஒரு படத்தை கட்டுங்க. இயக்குனர் ஒரு படத்தை கை கட்டுறது இப்படி ஒரு பெருமைக்குரிய விஷயம். அப்ப எனக்கு அவருக்கு சுத்தி கொடுத்தேன். இன்னைக்கு அவர்
மகாநதி எடுக்கலன்னா எங்களுக்கு ஒரு வீக்கா கிடைச்சிருக்க மாட்டாங்க. எனக்கு எதுக்கு பாராட்டு விழா? ஆமா, எங்களுக்கும் ஒரு காவேரி கிடைச்சிருக்க மாட்டாங்க. சார் பாயிண்ட். தம்பி இத நான் வண்டியை கட்டிக்கிறேன். பரவாயில்ல, நமக்கும் நேரம் வரும். சுவாமி வருவாரு. சாமி வரட்டும். எப்படி லாஸ்ட் சார் நாங்க 2 பேரும் வாவ். மயில் இறகோட ஒரு ராக்கி. மயில் இறகே லோகோ. அவர் நெஞ்சு வெடிக்குது. எல்லா அழகான பெண்களும் நமக்கு ராக்கி கட்டுறாங்களே. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடலாம். என்ன கிஃப்ட் கொடுக்க போறீங்க? ஒரு பிக் சீன் நல்லதே வந்து இப்படி ஹார்ட் சீன் வச்சு அதுதான் கிஃப்டா? ஹாருக்கு பிறந்த ஹாரு, என் கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்க சொல்லி நான் உன்னை கூப்பிட்டேனா? முடுங்கி மாதிரி ஏதாவது வந்து எனக்கு ரிப்ளை கொடுக்க வந்து பிஞ்சினுடி செப்பல்ஸ், அதாவது பிஞ்சினுடி செப்பல்ஸ், செருப்பு இல்ல. உனக்கு என்னடி யாரு வர முடியலனா அத ஃபேன்ஸுக்கு தெரியப்படுத்தணும்னு இந்த காமனான விஷயம் கூட தெரியலையாடா உன் உயிரோக்கு? அவங்க எழுதுறாங்களோ இல்லையோ, உங்க எமோஷன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அதுல வந்து நீங்க எமோஷனை போட்டு அதை வேற மாதிரி படிச்சு வேற சீன் பேப்பர் படிச்சு நாங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நீ சொல்லாத, மூடிக்கிட்டு போ. பைத்திய மாதிரி சுவாமி பத்தி பேசாம அது பாதியில நின்றுச்சு. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. அது வந்து பேசணும்னா அப்படின்னு வந்திருக்காங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது ஷோ போயிட்டு இருக்கு. சோ சாம் போகல. தெலுங்கு ஃபேன்ஸ் இப்போ இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் எல்பி சுத்தமா பிடிக்கல. வர்ஷினி கூட அதுக்குள்ள இப்படி பாண்டிங் வந்ததுல எல்பி கூட இல்ல. வைஷாலி எல்பி க்ளோஸ் ஃப்ரெண்ட். வைஷாலி எல்பி ஃபைட் இருக்கு. சாம் அவ்வளவு சப்போர்ட் வைஷாலிக்கு. எம்என் டீம் எல்லாருக்கும் சாம் சப்போர்ட் இருக்கு. யார் மாதிரி எல்பி நெகட்டிவிட்டி வந்து கண்டுக்கே கூட மாட்டாங்க. அப்படி அது உண்மை. அப்படி என்ன லட்சணத்தை நீங்க டெய்லி பாக்குறீங்க சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னு சொல்லுங்க, இல்லன்னா யூடியூப் கமெண்ட் படிக்க தெரியும். Let them bark. Don't bother. Yes. They will get tired soon. Yes. Let's be happy and celebrate Swami and Lakshmi. இதோட Wedding sir told about upcoming plans. Let's vibe and spread positivity. சூப்பர் சூப்பர், மிக்க நன்றி. உங்க கண்டென்ட்க்கு ரொம்ப இன்னும் நிறைய இருக்கு. இத்துடன் இந்த பயணம் முடிவடைகிறது. மீண்டும் சென்னையில் சந்திப்போம். சென்னையில பார்க்கல. பாய். மலேசியா விட்டு போறியாமா? இல்ல நான் ஹாப்பியா தான் போறேன். இதோ வந்துட்டேன். இவளுகளை கட்டிக்கிற போறவங்களை நினைச்சு பாரு. வேணுமுண்டா சிரிக்கணும், வேணாமுண்டா அழுகணும், செத்தாண்டா ஒவ்வொருத்தரும்.
ஏல கேர்ள்ஸ் ட்ரிப் ஹாப்பினஸ் எக்ஸ்பிரஸ் பண்றோம். அக்கா மலேசியா எங்களை தாண்டி தான் உங்களுக்கு நீதான் முதல்ல ஜெயில தள்ளி விடுங்க. இவங்க யாருமே தெரியாதுன்னு சொல்லிட்டு கையமையா குய்யாங்க ஆனா ஒண்ணு நெக்ஸ்ட் டைம் நான் ஒரு பையனோட வருவேன். ஒரு பையன் தான் சார் வருவீங்க. 3 பாய்ஸோட வருவாரு அவரு. 5 girls 1 boy. நம்ம பெத்ததையும் கூட்டிட்டு வரணும்ல. Signing off from 5 boys. We had a fantastic அம்மா இருமா அவ சொல்லட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுமா. சொல்லுங்க சார். இப்போ மலேசியா பயணம் உனக்கு எப்படி இருந்தது? மலேசியா பயணம் வந்து அமேசிங்கா இருந்துச்சு. such lovely people and I met this beautiful lady. பத்தியா உன்னை விட்டா அப்படி நீங்க என்ன சொல்லி இருக்கணும். நம்ம சென்னையில மீட் பண்ணிட்டோம்க்கா. இங்க வந்து நம்ம புதுசா மீட் பண்ண முடியும். சரி ஓகே. நீங்க தான் திரவியம் சீஸ் கேக் ஊட்டி வேற விடுறீங்களா? அதான் இட்ஸ் ஓகே. நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. பாருங்க நீங்களும் வாங்க சீஸ் கேக் நம்ம வந்து செஞ்சு சாப்பிடுறோம். சீஸ் கேக் எல்லாமே நீங்க என்ன பண்ணுங்க வேற ஒரு ஃப்ளேவர்லாம் கத்துக்கிங்க. நாங்க வரணும் அக்கா நம்ம காயா சீஸ் கேக் பண்றோம். ஆயா சீஸ் கேக்கா காயா எது செஞ்சாலும் எனக்கு கொடுத்துருங்க அவ்வளவுதான். அப்புறம் ரெண்டு பேரும் தான் வேற ஸ்விக்கில ஆர்டர் பண்ணிடலாம். எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. நீங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காத ஏன்னா நாங்க செய்ய மாட்டோம். ஓகே வேற ஏதாவது சொல்லணும் ஆசைப்படுறியாமா? அவ்வளவுதான். we love Malaysia and நாங்க திருப்பி இங்க வருவோம். அப்புறம் லாக் பண்ணோம். மலேசியா மக்களுக்கு இந்த குட்டி செல்லங்களுக்கு எங்களோட ட்ரிப்பை பயங்கரமா வந்து முடிச்சு வச்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த பயணம் வந்து இங்க முடியாது, மீண்டும் தொடரும். இன்னும் நிறைய கண்ட்ரீஸ் டிராவல் பண்ண போறோம். ஓ மை காட். ஒரு குட்டி ஹிண்ட் கொடுத்துட்டேன். அடுத்து என்ன கண்ட்ரி? இல்ல அனிருத்துக்கு நாங்க டஃப் கொடுக்க போறோம். ஆமா நெக்ஸ்ட் ட்ரிப்ல வந்து எல்லாரும் நம்ம டி-ஷர்ட் போட்டுருவோம். எஸ் நெக்ஸ்ட் வந்து நாங்க கோஆர்டினேட்டடா டீ-ஷர்ட். ஆமா இப்படி இது மாதிரி நான் ஒன்னு சொல்றேன். இப்படியா ரொம்ப பேசணும். நான் சத்தியமா நம்ம ட்ரிப்பே போக மாட்டோம். இதோட கட் பண்ணிடுவோம். நம்ம அப்புறமா பேசலாம். Signing off from 5 girls 1 boy. நான் காமிக்கிறேன். நான் தான் அந்த ஒன் பாய் இவங்களோட நான் வந்து டிராவல் பண்ண அந்த ஒன் பாய் நான் தான். சந்தோஷமா பேசுங்க. காட்ட பேசுறாங்க. ரொம்ப பெருமையா அருமையா இருந்துச்சு. நான் ஒரே ஒரு பாயை நம்புறேன். அந்த பாய் கடைசி நேரத்துல வரல. அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? அது வலி வேற டிபார்ட்மெண்ட். பட் பட் அதான் அந்த பாய் அடுத்த தடவை வருவாரு கண்டிப்பா. பட் அதான் உங்களுக்கு 5 பாய்ஸ் கொடுத்திருக்கோமே. 5 பாய்ஸ் மேபி வேணா 1 girl ல வெச்சுக்கோங்க. 4 பாய்ஸ் தான். நானும் பாய்ஸ் தான். சிறப்பு. ஆனா வந்து ஒரு நல்ல ஒரிஜினல் பாய் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். 5 கேர்ள்ஸ் இருந்தாலும் ரொம்ப பயங்கரமா ஹாப்பியா என்ஜாய் பண்ணோம் ட்ரிப்பை. இல்ல இல்ல நிஜமாவே தான். எமோஷன்ஸ் இங்க இருக்குமா? இப்படிதான் அவங்கள வந்து ரொம்ப அருமையா எங்களை பாத்துக்கிட்டாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. எங்க போனாலும் வந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எங்களை வழி நடத்தி எங்களை கையை பிடித்து கூட்டிட்டு போன இந்த 3 கேர்ள்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது, ஹாப்பியா இருந்தது. நெக்ஸ்ட் திரும்ப மலேசியா வருவோம். அடுத்து மலேசியாவா இல்ல எந்த ஊரா கெஸ் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய். அடுத்த ஊர் போறோம். Bye. We are coming to Malaysia. First யார் இதுல கேர்ள்ஸ்?
போகுது. honeymoon காபி. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிரவீன் பென்னட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, முடிஞ்சா எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. 2 மைக்லயும் நான் சொல்லுவேன். அப்புறம் அங்க ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை அமுக்கிட்டு போங்க. பை.